எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நீங்கள் வெயிட் லாஸ்க்கும் நீங்கள் ரெசிபிஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரெசிபி அதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த கேழ்வரகு பச்சை பயிர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு பச்சை பயிர் தோசை பண்ணுறதுக்கு நான் 1 கப் கேழ்வரகு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் பச்சை பயிர் போடுங்க. அப்புறம் 1/4 கப் 2 உடைச்ச உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். ஒரு 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வைங்க. நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பச்சை பயிரெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நான் இப்போது இதை 2 தடவையாக மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறேன். ஒரு பாதி மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இது கூட நான் 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மீதி இருக்கிற கேழ்வரகையும் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால நான் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலை. நான் மற்ற எந்த இன்க்ரீடியன்ஸையும் இஞ்சி பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணதே போதும். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்ச உடனேயே நீங்கள் அப்படியே தோசை போட்டுக்கலாம். ஒருவேளை மாவு கொஞ்சமாக திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. கல் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி தேய்க்க ஆரம்பிங்க. தேய்ச்ச பிறகு கொஞ்சமாக எல்லா பக்கமும் நெய் ஊற்றுங்க. தோசைக்கு நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வேகும். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. கல்லுலேருந்து எடுத்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. இது ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி. நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஊற வைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு டைம் ஆகும். மற்றபடி நீங்கள் செஞ்சு ஒரு 2-3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். நீங்கள் ஈவினிங் டிஃபனுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு 2-3 சட்னி லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.